எந்தோர் முருகனும் செந்தூர் முருகனுக்கு இணை இல்லைன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கருவறையில் சுவாமி பூஜாமூர்த்தியாக ஜடாமுடியோடு சிவமாகவே காட்சி கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இரண்டாவது மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்முகர் படைத்து காத்து அழித்து அருளக்கூடிய முத்தொழிலையும் செய்யக்கூடிய மும்மூர்த்திகளாக காட்சி கொடுக்கின்றார். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனாக காட்சி கொடுப்பதால் சுவாமிக்கு வெள்ளை சார்த்தி நம்ம பிரம்மஸ்வரூபமாக வழிபாடு செய்கின்றோம். அகில உலகங்களையும் காக்கக்கூடிய காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் காட்சி கொடுப்பதால் நம்ம பச்சை சார்த்தி சுவாமியை விஷ்ணுவாகவே வழிபாடு செய்கின்றோம். நம்முடைய மும்மலங்களையும் அழித்து நமக்கு அருளக்கூடிய சிவமாக சுவாமி காட்சி கொடுப்பதால் அவருக்கு சிவப்பு சார்த்தி சுவாமியை சிவமாகவே வழிபாடு செய்கிறோம். இப்படி மும்மூர்த்திகளாக காட்சி கொடுக்கக்கூடிய சுவாமி யார் அப்படின்னா திருச்செந்தூரிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவன். அதனால தான் சொல்கிறோம், செந்தூர் முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அவனுக்கு இணை அப்படிங்கிறது வேற எந்த ஒரு முருகனுக்கும் கிடையாது அப்படின்னு.